புதுச்சேரி அடுத்த பாகூரைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன். 55 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் தனப்பிரவீன் என்ற மகன் உள்ளார். இந்த சூழலில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி பிரிந்து சென்றுவிடவே புருஷோத்தமன் தனது தாய் மற்றும் மகன் தனப்பிரவீனுடன் ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். புருஷோத்தமனுக்கு சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் ஒன்று உள்ளது. 2020ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்க் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு புருஷோத்தமன் பைக்கில் வீட்டிற்கு கிளம்பியிருக்கிறார். ஊசூடு ஏரி அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். தனப்பிரவீன் கொடுத்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணையில் இறங்கினர். சம்பவ இடத்தில் எந்த ஒரு தடயமும் கிடைக்காததால் விசாரணை திசை மாறியது. கொலை நடந்து சில மாதங்களான நிலையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாததால் நிர்வாக காரணங்களை முன்னிட்டு இந்த வழக்கு அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அவர்களும் பல்வேறு கோணங்களில் தீவிரமாக விசாரித்தனர். ஆனால் எந்த துப்பும் கிடைக்காமல் காவல்துறை திணறியது. ஆண்டுகள் பல உருண்டோடிய நிலையிலும் கொலையாளிகள் யார் என்ற மர்மம் விலகாமல் வழக்கு முற்றிலும் முடங்கும் நிலைக்கு சென்றது. காவல்துறையின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டதை உணர்ந்த புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் 6 ஆண்டுகளாக தூங்கி கிடந்த அந்த வழக்கை அண்மையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் முதல் கட்டத்தில் இருந்தே கொலை வழக்கை விசாரணை செய்ய தொடங்கினார்கள். கொலை நடந்த மார்ச் மாதத்தில் புருஷோத்தமனின் மொபைலுக்கு வந்த மற்றும் அவரிடம் இருந்து சென்ற அனைத்து அழைப்பு விவரங்களையும் சேகரித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது கொலை நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் வழக்கத்தை விட அதிகமாக தந்தைக்கு போன் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தனப்பிரவீனின் மொபைலில் இருந்து கலைவேந்தன், பிரசாந்த் என்ற இருவருக்கு அடிக்கடி பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் போலீசாருக்கு தனப்பிரவீன் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் தனப்பிரவீனை அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சாதித்த தனப்பிரவீன் போலீசார் தங்களது தொழில்நுட்ப ஆதாரங்களை முன்னிறுத்திய போது நிலை தடுமாறி உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தனது சொந்த தந்தையையே நண்பர்களை ஏவி தனப்பிரவீன் கொலை செய்ததாக அளித்த வாக்குமூலம் விசாரணை அதிகாரிகளையே அதிர வைத்திருக்கிறது. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் கலைவேந்தன் என்ற மாத்தையன் மற்றும் அவனது பெரியப்பா மகன் பிரசாந்த் ஆகிய இருவரையும் போலீசார் உடனடியாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 6 ஆண்டுகளாக காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி இந்த 3 பேரும் சினிமா பாணியில் கச்சிதமான சதித்திட்டத்தை எப்படி அரங்கேற்றினார்கள் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியது. புருஷோத்தமனின் கொலைக்கான திட்டமிடல் என்பது ஏதோ ஒரு சில நாட்களில் நடந்தது அல்ல. அது 2019ஆம் ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது. புருஷோத்தமன் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்த நிலையில் அவரது வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். மேலும் பெட்ரோல் பங்க் மூலம் வரும் வருமானத்தை அவரிடமே கொடுத்து வந்ததாகவும் தனப்பிரவீன் கேட்கும்போது பணம் தராமல் இழுத்தடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை புருஷோத்தமன் திருமணம் செய்து கொள்ள முயன்றதால் எதிர்காலத்தில் தங்களுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கை அவர் பெயரிலேயே எழுதி வைத்து விடுவார் என்ற அச்சமும் ஆத்திரமும் தனப்பிரவீனுக்கு ஏற்பட்டுள்ளது. தந்தை இறந்துவிட்டால் பெட்ரோல் பங்க் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என கணக்கு போட்டிருக்கிறார். அந்த எண்ணத்தில்தான் அவர் தனது தந்தையை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். முதலில் கலைவேந்தனை தொடர்பு கொண்ட தனப்பிரவீன் 1 வருட காலமாக தனது தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று அவரின் மனதை மாற்றி
அதற்கு சம்மதிக்க வைத்துள்ளார். பிறகு கலைவேந்தன் அவரின் உறவினரான பிரசாந்த் என்பவரை இந்த கொலை திட்டத்தில் கூட்டு சேர்த்திருக்கிறார். இருவரும் புருஷோத்தமனின் தினசரி நடவடிக்கைகள், அவர் பெட்ரோல் பங்கிற்கு வந்து போகும் நேரங்கள் அனைத்தையும் 6 மாதங்களாக வாரத்திற்கு ஒருமுறை கண்காணித்து வந்துள்ளனர். கொலை திட்டத்தை செயல்படுத்த தனப்பிரவீன் முன்பணமாக 50,000 ரூபாயை கலைவேந்தனிடம் கொடுத்துள்ளார். அந்த பணத்தை கொண்டு விழுப்புரத்தில் ஒரு பைக்கை கலைவேந்தன் வாங்கியுள்ளார். பின்னர் விழுப்புரம் காந்தி சிலை அருகே 2 பட்டாக்கத்திகளை வாங்கியுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக 6 சட்டைகள், கையுறை, ஹெல்மெட் போன்றவற்றை வாங்கியிருக்கிறார்கள். பைக்கின் முகப்பு விளக்கை மாற்றியதோடு சிசிடிவியில் அடையாளம் காண முடியாதபடி பைக்கை மாடிஃபை செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று கலைவேந்தனும் பிரசாந்தும் 3 சட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அணிந்து கொண்டு புருஷோத்தமனை வழிமறித்து வெட்டி சாய்த்துள்ளனர். பிறகு தப்பிச் செல்லும் போது ஒவ்வொரு சட்டையாக கழற்றி வீசி எறிந்துள்ளனர். இதனால் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசாருக்கு கொலையாளிகளை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மெயின் ரோட்டில் சென்றதால் சிசிடிவி கேமராவில் சிக்கிக் கொள்வோம் என்ற எச்சரிக்கையோடு கொலையாளிகள் இருவரும் உட்புறச்சாலை வழியாக விழுப்புரம் சென்றிருக்கிறார்கள். பிறகு கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை ஏரியில் வீசிவிட்டு பைக்கையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து காயலாங்கடையில் போட்டிருக்கிறார்கள். இதனால் தான் போலீசாரால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா தடயத்தையும் அழித்து விட்டதாலும் போலீசார் அவர்களை நெருங்கவில்லை என்பதாலும் 3 பேரும் 6 வருடங்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்திருக்கிறார்கள். தந்தையை கொன்ற பிறகு பெட்ரோல் பங்க் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என தனப்பிரவீன் நினைத்திருந்தார். ஆனால் அது நாமினி அடிப்படையில் அவரின் தாயாருக்கு சென்று விட்டது. 6 ஆண்டுகளாக எவ்வித துப்பும் இல்லாமல் முடங்கி கிடந்த ஒரு கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தங்களது தொழில்நுட்ப புலனாய்வு மூலம் தனப்பிரவீன், கலைவேந்தன், பிரசாந்த் ஆகிய 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.